Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். வணக்கம். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவல் பாலா படம் அவர் ஸ்டைலில் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஓவரால் கதை கொண்டு போன விதம் எப்படி இருக்கு? கதை நல்லா தான் ப்ரோ. அருண் விஜய் வித்தியாசமான கேரக்டர் பண்ணியிருக்காரு, எப்படி நடிச்சிருக்காரு? பாலா ஸ்டைலில் ஒரு ஹீரோ, அந்த பிதா மகன் அதில் இருக்கிற மாதிரி அவர் ஸ்டைல் ஹீரோ, பாலாக்கான ஹீரோ. மிஷ்கின் சமுத்திரக்கனில் எப்படி பண்ணியிருக்கு? எல்லாருமே நல்ல கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோடு பார்க்கலாம் ப்ரோ. வயலன்ஸ் இருக்குது, பட் பார்க்கலாம். நல்லா இருக்க படம். உள்ளே ரொம்ப அழுதுட்டோம். ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்தது. நான் இந்த மாதிரி எந்த படமும் பார்த்து நான் அழுதது கிடையாது அவ்வளோவா. ஆனால் ரொம்ப டச்சபிளாக இருந்தது. வெளியே வரும்போது கண் கலங்கி தான் நான் வெளியவே வந்தேன். நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இவ்வளோ தூரம் நான் எதிர்பார்க்கல இந்த படத்தை. நான் சும்மா நார்மலாக தான் நான் வந்தேன். இந்த படம் நான் அருண் விஜய் படம்னு பார்க்கணுன்னு வரல. இன்றைக்கி லீவு, நம்ம ஒரு படம் பார்க்கணுன்னு தான் நான் வந்தேனே நான். பட் நான் இவ்வளோ எமோஷ்னலாக ஆனதே கிடையாது. இந்த படம் நல்ல படம் பார்த்த ஃபீல் தான் எனக்கு. பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பாலா படம் வந்திருக்கு, எப்படி இருக்குது தேட்டரில் பார்க்கணும்? ப்ரோ நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் அது பார்த்தோன்னே. சூப்பராக எடுத்திருக்காரு. பாலா இன்னும் ஃபார்மில் தான் இருக்கார். அவர் மாறவே இல்லை. சூப்பராக எடுத்திருக்காரு படம். அருண் விஜய் பயங்கரம் ப்ரோ. அவர் சொல்லவே தேவையில்ல ப்ரோ. சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. அவரோட இது ஆனால் அவர் பயங்கரமாக இது பண்ணியிருக்காரு, ஆட் பண்ணியிருக்காரு. சூப்பராக நடிச்சிருக்காரு. எல்லாருமே கன்ஃபார்ம் பார்க்கலாம் படம் ப்ரோ. அவங்கள பார்த்தோன்னே கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு ப்ரோ. செம்ம ப்ரோ. வேறு லெவல் பண்ணிட்டாங்க ப்ரோ. அவங்க மிஷ்கின் சார் சமுத்திரக்கனி ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. மியூசிக் பற்றி சொல்லுங்கள். மியூசிக்கும் நல்லா தான் ப்ரோ இருக்குது. சூப்பராக தான். சூப்பராக இருக்குது ப்ரோ. கன்ஃபார்ம் பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்குற மாதிரி. நல்லா. பாலா சாருக்கு ஒரு கம்பேக் இருக்கு. இருக்கு. கிளைமேக்ஸ்ல இருந்து அழுகிற காட்சிகள் அந்த மாதிரி இருக்கு. நிறைய இருக்கு. இது தெரியுதா கண்ணில்? இருக்கு. அருண் விஜய் ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. செம்மையாக பண்ணியிருக்கு. மிஷ்கின் சார் சமுத்திரக்கனி சார் ஆக்டிங் எல்லாமே அவர் செம்ம. அவங்க வரும்போதெல்லாம் தேட்டரே கொஞ்சம் கலகலன்னு இருந்தது. போரிங் அடிச்சு மேடம்? போரிங்லாம் இல்லை. போரிங் நிறைய பேர் வந்திருக்கலாம், கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. சரி. படம் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. பார்க்கலாம். ஃபேமிலியோட எல்லாம் பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது. இவ்வளோ எடுத்தாலும் திருந்த மாட்டானுங்க நம்ம ஆளுங்க. பாலா சாருக்கு ஒரு பெரிய கம்பேக்காக இருக்குமா? பாலா சார் கம்பேக் நம்ம முதல்ல கம்பேக் ஆகணும். பாலா சாரை பார்த்து நாட்டு நடப்பு பார்த்து எடுத்துருக்கிறது அவருடைய இது தெரியுது. பட்டு ஒரு சில பேருக்கு இது குரூரன்னு சொல்லுவாங்க. இது குரூர புத்தி அவங்க காமிக்கிறது. குரூரம் கிடையாது படம். இது குரூர புத்தி, மக்களோட குரூர புத்தியை காமிச்சிருக்காரு பாலா. ஏன்னா பாலா தான் எப்படின்ற அந்த ஒரு இதை இவர் இதில் உடைக்கிறதுக்கு மறுபடியும் ட்ரை பண்ணியிருக்காரு. பார்க்குறவங்க பாலா இப்படி தான் அப்படி சொல்லுவாங்க. பட் குருவோட புத்தின்றது அவர் காமிக்கிறாரு, அவ்வளோதான். ஆக்ட்ரஸில் எப்படி ஆக்ட் பண்ணியிருக்கு? எஸ் ஆனால் எல்லாருமே ரியலிஸ்டிக்காக இருக்காங்க. அருண் விஜய் அந்த மொழியை உணர்ந்து அந்த இது பண்ணி பேசும்போது அதுக்கு ஈக்குவலாக அந்த பொண்ணும் அவரோட தங்கச்சியாக நடித்த அந்த பொண்ணும் கூட இருக்கிறவங்களும் சப்போர்ட் பண்ணது இட்ஸ் வெரி கிரேட் ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் மிஷ்கின் சமுத்திரக்கனிலாம் நடிச்சிருக்காங்க, எப்படி அது தெரியுது. அந்த தாக்கம் தெரியுது. அவருடைய நாட்டில் நடக்கிற விஷயங்கள் ஒரு ஜட்ஜி எப்படி இருக்கணுன்றதுக்கு உதாரணமாக மிஷ்கினை கொண்டு வந்திருக்கார் பாலா. அதுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் எப்படி இருக்கணுன்றத சஸ்பென்ஸாக கொண்டு வந்து கடைசியில் சமுத்திரக்கனியை சொல்ல வச்சிருக்காரு பாலா. அதனால சொல்கிறேன், காவல்துறை இப்படி தான் இருக்கணுன்ற கடைசி வரைக்கும் அதை யூகிக்க முடியாமல் ரெண்டு பேரும் என்ன திருப்பி சொல்ல போகிறோம் போடா அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் வச்சு கடைசியில் அது இதுவாக கிளைமேக்ஸில் பண்ணிட்டார். அது படத்தை உள்வாங்கினா தான் அது தெரியும் எல்லாருக்குமே. ஃபேமிலியோட பார்க்கலாமா? ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஒரு சில சீன் அந்த கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். அந்த ஒரு ஃபேமிலியோடு பார்க்கும்போது ஒரு சில கஷ்டமாக இருக்கும். பட் இந்த காலத்து ஐ திங்க் ஜெனரேஷன் அதை ஒத்துப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பட் அதை நினச்சது பாலா எடுத்திருக்காரு ஓப்பனாக, வேறு ஒன்றும் கிடையாது. எதை மறைக்கணுமோ மறைக்கவே வேணாம்னு சொல்லிட்டு எடுத்திருக்காரு. நல்லா இருக்குது ப்ரோ. பர்சனலாக பார்க்கணுன்னா ஃபேமிலியாக பார்க்கலாம், பிரதர் சிஸ்டர் பார்க்கலாம். அப்புறம் தனியாக பொண்ணுங்க பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம். அவங்க தனியாக பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம், தாராளமாக விடலாம். வீட்டில் எல்லா ஆடியன்ஸுமே செட் ஆகும். எல்லா ஆடியன்ஸுமே பார்க்கலாம். யாரும் வேணால் குழந்தைங்க முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா இப்படியும் இருக்காங்க சொசைட்டியில். எல்லாரும் ஓரளவுக்கு தான் இப்போ ட்ரூவாகவே இருக்காங்க. எல்லாருமே ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, நார்மலாக பர்சனலாக சொன்னால் நிறைய விஷயத்தில் அப்படி இருக்குது. ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே பார்க்கலாம். பாலா சார் எப்படி கதையை கொண்டு போயிருக்கு? வேறு மாதிரி. எப்படின்னா இப்படி நடக்கும், அன்எக்ஸ்பெக்ட், எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட் தான். லாஸ்ட்டு சீனு கிளைமேக்ஸ்லாம் வேறு மாதிரி. ஸ்டார்டிங் ஒரு ½ hour படம் ஸ்டார்டிங்கில் எனக்கே பிடிக்கலன்னு தான் சொல்லிட்டேன். வெளில போகலாம் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம்
ஒரு 1 hour போச்சுக்கப்புறம் நல்லா உண்மையிலே நல்லா இருந்துச்சு படம். பக்காவாக இருந்தது. ப்ரிடிக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு எங்கேயும்? அப்படி எதுவும் இல்லை. ஸோ எல்லாமே வந்து பக்காவாக இருந்தது. அருண் விஜய் ஆக்டிங் பற்றி அருண் விஜய் ஆக்டிங்னா நிறையா இதுக்கு முன்னாடியே நிறையா ஃப்ளாப்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த படம் ஹிட் ஆகும் ப்ரோ. அவருக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக கம்பேக்காக இருக்கும். யானையில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இதில். என்ன எல்லாரையும் போட்டு அடிப்பார் அதில். இதில் 3 பேரை வச்சு செஞ்சார் நல்லா. மிச்ச ஆக்டர்ஸை பற்றி சொல்லுங்கள். மிஸ்கின் நல்லா ஆக்டிங் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் எப்படி இந்த டைலாக்ஸ்லாம் நல்லா சரியாக இருந்தது. சமுத்திரகனிலாம் வேறு மாதிரி நல்லா ஆக்டிங்லாம் பண்ணார். அப்புறம் ஹீரோயின் வந்து தேவையில்லாமல் கொடுத்துட்டாங்க படத்தில். போட்டு அடி ஆச்சு சாவச்சிட்டாரு அருண்ஜி. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஸோ ஓவரால் ஃபேமிலியோட எல்லாம் வந்து எல்லாருமே தாராளமாக எல்லாருமே பார்க்கலாம். நல்ல ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. நல்ல கம்பேக் இருக்கும் பாலாக்கு. ஆனால் வேறு மாதிரி டேரக்டர். சூப்பர் படம் ப்ரோ. நிஜமாக நல்லா இருந்துச்சு ப்ரோ. நாங்கள் வந்து வேறு தாட்டில் வந்தோம் படம். சரி அப்படியே போராக போவோம். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் படம் ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. அதுக்கப்புறம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பர்ண்ணா. அவர் ரேட்டிங் அதிகமாக தெரியல அவருக்குலாம் படத்தில். சூப்பர் ஆக்டிங் பண்ணார் படம். ஆனால் ஹீரோயின் தான் எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல. அடி பயங்கரமாக வாங்குறாங்க. மிஸ்கின்லாம் எப்படி பண்ணியிருக்காரு? வந்து ஒரு 1 hour வந்து இப்போ 10 minutes வந்துருப்பார். அவர் வந்து சூப்பராக பண்ணார்ண்ணா. அவர் போலீஸும் சூப்பராக இருந்தார். அவரும் நல்ல படம்ண்ணா. ஸோ ஓகே, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஃபேமிலியாக கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட வரதுல காலேஜ் பசங்க நிறைய பேர் வரலாம். ஏன்னா பார்த்து அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாது. சரி 4-5 பேர் சொல்லலாம்ல. நல்ல படம். படத்தில் என்ன சொல்ல வர? தப்பாக இருக்காதீங்க, எல்லோரும் ஒன்றா பாருங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தான் கண்ணு தெரியலனாலும் அவங்களையும் பெண்கள் தானே. அவங்களும் அப்படி எப்படி தப்பாக பார்க்கலாம். அவங்கள மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. அதெல்லாம் கருத்து சொல்லியிருக்காங்க படம். ஆமாம், ஓவரால் ஃபேமிலி எல்லாரும் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ். ஓகே, நீங்களும் அழுதுருக்கீங்க? அழுது ஃபைனல் கிளைமேக்ஸ் அழுகுற மாதிரி தவிர அருண் விஜய் பயங்கரமாக வச்சிருக்காரு. அவர் டைலாக் சுத்தமாக இல்லை ப்ரோ. ஆனால் நல்லா பயங்கரமாக பண்ணியிருக்காரு. மிஸ்கின் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. மாசாக இருக்குது மிஸ்கின். சமுத்திரகனி நல்லா தான் ப்ரோ இருக்குது. பார்க்கலாம். சூப்பராக தான் இருந்தது. ஸ்டார்டிங் மட்டும் லைட்டாக போர் அடிக்கமாக இருந்துச்சு. இன்டர்வலுக்கு அப்புறம்லாம் தெருக்கி விட்டாங்க படம். இன்டர்வல் பிளாக் எப்படி இருந்துச்சு ப்ரோ? பின்னாடி விட்டு வாயவே எடுத்துட்டாங்க ப்ரோ. நீங்களாம் செம்மையாக இருந்தது ப்ரோ. கிளைமேக்ஸ்லாம் வேறு மாதிரி ப்ரோ. நீங்களாம் பார்த்துருமே. நல்லா இருந்தது ப்ரோ. சூப்பராக தான் இருந்தது. அருண் விஜய் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணினார் ப்ரோ. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ப்ரோ. கன்ஃபார்ம் பார்க்கலாம். நல்லா இருக்குதுண்ணா படம். நான் உண்மையாக பாலா சார் பக்காவாக தீரார். அருண் விஜய் ஆக்டிங் எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக பண்ணிடுறான். பேசாமலே ஒருத்தர் எப்படி தான் பண்ண முடியாது அப்படி பக்காவாக பண்ணியிருக்காரு. நல்லா பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். மிஸ்கின் என்ன சமுத்திரகனிலாம் நடிச்சிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க? எல்லாரும் நல்லா பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு லாஸ்ட்டாக சேர்த்தது தான் ஒரு மாதிரியாக இருக்குது. அவ்வளோதான். இல்லை படம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. பாலா சார் இருக்குது. நல்லா இருக்கும். கம்பேக் இருக்கு. அவருடைய இதுக்கு அவர் இந்த சூர்யா வச்சு எடுத்த படம் மாதிரி நல்லா இருக்கார். சூப்பராக இருக்குது. நல்லா அவர் பேச இது எல்லாமே அந்த செய்கையில் நல்லா அழகாக பண்ணியிருக்காரு. இல்லை நானே இந்த கணித அழுகிற மாதிரி இருக்கேன். சூப்பராக நல்லா இருக்குது. ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருக்குது. நல்லா இப்போ உள்ள இயற்கை கதை, இப்போ நடக்கிற விஷயங்கள், மக்கள் எவ்வளோ மோசமான ஆண்கள் இருக்காங்க, இந்த மாதிரி ஊனமுற்றவர்கள் கூட வந்து ஒரு இதாக வச்சுக்கிற மாட்டேங்கிறாங்களே, மறைஞ்சிரிஞ்சு பார்க்குற மாதிரி இந்த மாதிரி அந்த எண்ணங்கள்லாம் வெளியேறுங்கிறது நல்லா இருக்காங்க. சூப்பராக இருக்கும். பரவாயில்ல.